மத்தேயு 16 அதிகாரம் 27-28 வசனங்கள். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பதிலளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அந்த வாக்கியத்திற்கு பலதரப்பட்ட வியாக்கியானங்கள் ஒன்று. சிலர் சொல்கிறார்கள் அது அப்படித்தான், வருக வரைக்கும் சிலர் உயிரோடு இருப்பாங்க, ஏனோக்கு மாதிரி எலியா மாதிரி. வருக வரைக்கும், 2வது வருக வரைக்கும் சிலர் உயிரோடு இருப்பாங்க என்று சொல்கிறவர்களும் சிலர் இருக்காங்க. சிலர் சொல்றாங்க இது தேவனுடைய ராஜ்யம் என்பது பெந்தகோசே நாளை குறிக்கிறது. பெந்தகோசே நாள் அன்று ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலே இறங்கினாரே, அதுதான் அவருடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தின் ஆரம்பம் அதுதான். ஆகவே அதைத்தான் குறிக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள். அப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட அது ரொம்ப குறுகிய காலம். இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணதே 3 வருஷம்தான். இப்போ இது ஒரு நடுவில் நடந்ததாக நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஒரு 2 வருஷத்தில் அது நடக்க போகுது. அங்கே இயேசுநாதருடைய சீடர்களிலே பலர் வயதானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கிடையாது. அவருடைய உள்வட்டத்தில் பெரும்பாலும் வாலிபர்கள், நடுத்தர வயது உள்ளவர்கள் தான் இருந்தாங்க. 2 வருஷத்தில் அவங்க ஆயுசு, எல்லாருடைய ஆயுசு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுக்க முடியாது. அப்போ வருகை வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க, 2வது வருகை வரைக்கும் உயிரோடு இருப்பாங்கன்னா, இங்கே வருகையை பற்றி 27ஆம் வசனம் சொல்லுது. முந்தின வசனம் வருகையை வித்தியாசப்படுத்தி அந்த இடத்துல சொல்றார். 27லேயும் மனுஷகுமாரன் தான், 28லேயும் மனுஷகுமாரன் தான். 27ல் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருவார். இந்த பிதாவினுடைய மகிமை பொருந்தினவராய் வருவார், தூதரோடும் கூட வருவார். அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளிப்பார். அதுதான் 2வது வருகை. அதை வித்தியாசப்படுத்தி அந்த இடத்துல சொல்றார். ஆனா 28ஆம் வசனம் 2வது வருகை இல்லை, தம்முடைய ராஜ்யத்தில் மனுஷகுமாரன் வருவதை. ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்பது அது 4 நிலைகளில் அது இருக்கிறது. ஒன்று, அது நமக்குள்ளே இருக்கிறது, தேவ பிள்ளைகளுக்கு உள்ளே இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். 2வது நிலை, சபை தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. சபை என்று சொல்வது நான் ஒரு ஸ்தாபனத்தையோ அல்லது ஒரு கட்டடத்தையோ சொல்லவில்லை. கண்ணுக்கு தெரியாத உலகளாவிய சபை, சரீரமாகிய சபை, அது தேவனுடைய ராஜ்யத்தின் 2வது நிலை. 3வது நிலை 1000 வருஷ அரசாட்சி. 4வது நிலை புதிய வானம் புதிய பூமி. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் 4 நிலைகள். அப்போ தம்முடைய ராஜ்யத்தில் மனுஷகுமாரன் வருவதை காணும் முன், பெந்தேகோஸ்தே அன்று அது ஆரம்பித்து விட்டது. பெந்தேகோஸ்தே அன்று மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர் கிறிஸ்து நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருப்பதே ரகசியம். நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது. சபையானது பெந்தேகோஸ்தே அன்று ஆவியானவர் ஊற்றப்பட்ட அன்று அது ஸ்தாபிக்கப்பட்டது. ஆகவே அன்று தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பித்து விட்டது. இயேசு என்ன பிரசங்கித்தார்? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு பிரசங்கித்தார். இன்னும் வரல, சீக்கிரம் வரப்போகுது. அது ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது வந்துவிட்டது. அது தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன். ஆண்டவருடைய ராஜ்யம்
உலகம் முழுவதும் பரவியது. சபை உலகம் முழுவதும் பரவியது. சிலர் அதை பார்ப்பார்கள். அது வரைக்கும் அவங்க ஆயுசு இருக்கும். யோவான் மிக நீண்ட காலம் உயிரோடு இருந்தான். யோவான் எல்லாவற்றையும் பார்த்தான். ஏறக்குறைய 100 வயது யோவான் வாழ்ந்தான். உலகம் முழுவதும் சபை பரவுவதை யூதாஸ் காரியத்தை அதை பார்க்கவில்லை. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதையே யூதாஸ் காரியத்தை பார்க்கல. மற்ற 11 பேரும் அதை பார்த்தார்கள். அதிகமாக பார்த்தது யோவான். ஏனென்றால் அது எருசலேமிலே ஸ்தாபிக்கப்பட்டு அதன் பிறகு அது பரவியது. சமாரியாவுக்கு போனது, யூதேயாவுக்கு போனது, சமாரியாவுக்கு, கலிலேயாவுக்கு போனது. உலகம் முழுவதும், அன்றைக்கு அறியப்பட்ட உலகம் முழுவதும் பவுல் மூலமாக, இன்னும் சிலர் மூலமாக, பலர் மூலமாக உலகம் முழுவதும் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் சபை ஸ்தாபிக்கப்படுகிறதை அப்படிதான் இதற்கு நாம் அர்த்தம் சொல்ல முடியும். உலகம் முழுவதும் சபை ஸ்தாபிக்கப்படுவதை காணும் முன் இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. தோமா, பர்தலேயு, மேயு இந்தியாவுக்கு வந்தார்கள், சபை ஸ்தாபித்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அதுபோல 12 சீடர்களும் பல இடங்களுக்கு சென்றார்கள். பவுலை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆகையினால இதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சிலர், அதே போல இயேசு கிறிஸ்து குழந்தையாக தேவாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சிமியோன் என்கிற ஒருவன், அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது, இயேசுவை நீ பார்க்கறதுக்கு முன்னால சாக மாட்டாய், இயேசுவை பார்த்த பிறகுதான் உன் ஆயுசு முடியும். இன்னொருத்தையே நம்ம பார்க்குறோம். 84 வயதுள்ள அன்னாள், லூக்காவினுடைய புஸ்தகத்தில் ஆரம்பத்தில் அவளை குறித்து பார்க்கிறோம். 84 வயதுடைய அன்னாள் என்கிற தீர்க்கதரிசினி, அவளும் இயேசுவை பார்த்தாள், குழந்தையாக பார்த்தாள். அதனால் சிலருக்கு சில காரியங்களை பார்ப்பதற்கான ஒரு பாக்கியம் கொடுக்கப்படுகிறது. கானான் தேசத்தை, எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களிலே கானான் தேசத்தை யோசுவாவும் காலேபும் தான் பார்த்தாங்க. 2 பேருக்கு தான் அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டது. மோசேக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. 2 அம்சங்கள் அதில் உண்டு. ஒன்று, நீடிய ஆயுசு. யாக்கோபுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. யாக்கோபு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஏரோதால் இரத்த சாட்சியாய் கொல்லப்பட்டான். முதல் அப்போஸ்தலர்களிலே முதல் இரத்த சாட்சி என்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது. ஆனால் சபை உலகமெங்கும் ஸ்தாபிக்கப்படுறத பார்க்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்கல. அவனுடைய சகோதரனாகிய யோவானுக்கு அது கிடைத்தது. அதனால் ஒரு நீண்ட ஆயுள், அது ஒரு அம்சம். இன்னொரு அம்சம், இது போல ஒரு ஆசீர்வாதங்களை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம். இங்கே நிற்கிறவர்களில் சிலருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அந்த சிலரில் ஒருவராக நாமும் மாற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.